நிறைய பேர் எப்படி ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. இது ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் புக்ஸ் யூ மஸ்ட் ரீட். என் புக்கெல்லாம் படித்தப்புறம் பீட்டர் லின்ச்சையும் படித்தப்புறம் அதுக்கப்புறம் இந்த புக்கை அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் யூ வில் எவர் ரீட் இன் யுவர் லைஃப். நீங்கள் இன்வெஸ்டராக மாறணும்னா தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 வாட்டி படித்தாதான் உங்களுக்கு உள்வாங்க முடியும். ஸோ whenever in doubt go back and back to this book. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆஸ் அன் எக்ஸசைஸ் முதல் சாப்டரை எடுத்து அதை 3 பார்ட்டாக பூசித்து ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட்டாக வந்து 3 சாப்டராக வந்து ஒரு 3 வீடியோ ரெக்கார்டிங்காக பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போகிறேன். இதில் வந்து இன்வெஸ்டிங்னா என்ன, ஸ்பெக்குலேஷன்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பேச போகிறேன். இன்றைக்கி ஒரு டோட்டலாக ஒரு 7 பாயிண்ட் எடுத்து பேச போகிறேன். டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஜேசன் ஸ்விக்குங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப 20-25 வருஷமாக எழுதியிருக்காரு. இஸ் அ கால்னிஸ்ட் இன் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். ட்விட்டரில் இருக்கார், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அவரை. ரைட்டுங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் சாப்டர் 1. இந்த சாப்டரோட பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் vs ஸ்பெக்குலேட்டர்ஸ், ரிசல்ட்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பெக்டட் பை அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்டர்னா யார், ஸ்பெக்குலேட்டர் ட்ரேடர்னா யார், ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு எது மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். பெஞ்சமின் கிரஹாம்ங்கிறவர் வந்து ஒரு ஜூயிஷ் ஜீனியஸ். அவர் பாலிமேத், மேக்ஸ், ஃபிலாசபி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பெரிய பிஸ்தா. அவர் வந்து ஒரு புவர் ஜூயிஷ் ஃபேமிலியிலேன்னு வரார். ஒரு புரோக்கரில் கிரேட் டிப்ரெஷன் போது புரோக்கரில் இருக்கார். எல்லோரும் லாஸ் பண்ணுறச்ச இன்வெஸ்டிங்கை எப்படி சயின்டிஃபிக்காக இன்டெலிஜென்ட்டாக மாற்ற முடியுங்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இதில் வந்து பெரிய க்ரீக் ஃபிலாசபர்ஸ், ஜூயிஷ் ஃபிலாசபர்ஸ் எல்லாரோட கோட்டும் இருக்கும். சில ஸ்போர்ட்டிங் கிரேட்ஸோட கோட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோடய பர்சனல் லைஃப்லேயே ஸ்பினோசா த ஹெரிட்டிக் ஜூவை வந்து நான் இவரோடதுலேருந்து தான் பார்த்தேன். அவர் என்ன சொல்வார்னு, இஃப் யூ லுக் அட் திங்ஸ் வித் ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி யூ பிகம் பார்ட் ஆஃப் எட்டர்னிட்டின்னு ஸ்பினோசா த ஜூவை கோட் பண்ணுவார். அதாவது லாங் டேர்மில் நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் லாங் டேர்மில் யோசிச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு பார்ட் ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த கோட்டோட அர்த்தம். இந்த புக்கை நான் உங்களுக்கு படித்து காட்டுறதுனால சில பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த புக்கை ஒத்தராது ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிங்கன்னா என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். பஃபெட் கையில் இந்த புக் 19 வயசில் கிடச்சிது. 19 வயசில் இந்த புக்கை கரைச்சி குடிச்சிட்டு அவர் டிகிரி முடித்த உடனே கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் பெஞ்சமின் கிரஹாமோட்ட படித்தார். அதுக்கப்புறம் கிரஹாம் அண்ட் நியூமன் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார் மாஸ்டர்கிட்ட. அதெல்லாம் கற்றுட்டு தான் அவர் திரும்பி ஒமாஹாக்கு போகிறாரு, பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி பெர்க்ஷயர் ஹாத்வே பெரிய கம்பெனி ஆனார். அவரோட முதல் குரு பெஞ்சமின் கிரஹாம். அதனால் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இத்தனை நாள் வந்து என்கிட்ட எல்லோரும் கேட்கறச்ச இன்வெஸ்டிங்னா என்னன்னு தெரியாமே நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ட்ரேடிங் பண்ணணுங்க. ட்ரேடிங்கோட ஆக்சுவல் மீனிங் வந்து இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஸ்பெக்குலேஷன்னு பேர். ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்பெக்குலேஷன்னா என்ன அப்படிங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேசிக்லி நம்ம ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக படித்து அந்த ஸ்டாக் கரெக்டானு பார்த்து அடிக்வேட்டாக கேபிட்டலாக நீங்கள் போடுற பணம் கரெக்டாக ப்ரொடெக்ட் ஆகுமான்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு உங்களுக்கு அடிக்வேட்டாக ரிட்டர்ன் கிடைக்குமான்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி வாங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்பெக்குலேஷனுங்கிறது யாரோ ஏதோ சொன்னான்னு சொல்லி டப்புன்னு அந்த புரோக்கர் சொன்னால், டிவியில் லதா வெங்கடேஷ் சொன்னாங்கன்னு நீங்கள் கால் எடுத்து வாங்கிறதுங்கிறது ஸ்பெக்குலேஷன். உங்களுக்கு தெரியாததை நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஸ்பெக்குலேஷன். தெரிஞ்சு ஆராய்ஞ்சு ஏன் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் கேபிட்டல் அண்ட் கெட்டிங் அ டீசன்ட் ரிட்டர்ன் ஃபார் த ரிஸ்க் யூ டேக். இதுதான் முதல் பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. அதாவது இன்வெஸ்டரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப அப்யூஸ் ஆனப்பட்ட டேர்ம். இதான் 2வது பாயிண்ட்டு. புல் மார்க்கெட்டாக பேர் மார்க்கெட்டாக இருக்குங்கிறது தான் போது. பேர் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் யாருமே பக்கத்தில் வராத சமயமும் இருந்தது.
அது சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து ஸ்பெக்குலேஷன் தான் சொல்லுவாங்க. முட்டா பைய காசு போடுறான், அது ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவாங்க. பேர் மார்க்கெட்டில் ஒரு எனி இன்வெஸ்டர் இஸ் கால்ட் அ ஸ்பெக்குலேட்டர். அதே மாதிரி ஒரு புல் மார்க்கெட்டில் யார் சூதாடினாலும் அவனை நீங்கள் இன்வெஸ்டர்னு சொல்லிடுவீங்க. அதாவது இது எப்படி தெரியும்னா, போன புல் மார்க்கெட்டில் 2008 எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன், புரோக்கர் ஆஃபீஸில் டிஃபன் கட்டிட்டு டெய்லி வந்து ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லை, இருக்கிற பணத்தை நஷ்டம் பண்ணுறதுக்கு சூதாட வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெக்குலேஷனுங்கிறது வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. டஸ் நாட் மேட்டர் அது புல் மார்க்கெட்டோ பேர் மார்க்கெட்டோ. தெரிஞ்சு செய்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, தெரியாத செய்கிறது ஸ்பெக்குலேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கினாலே ஸ்பெக்குலேஷனில் ஒரு பெரிய எலிமெண்ட் இருக்குது. எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் 10 ஸ்டாக் வாங்கினா அதில் 6 ஸ்டாக் கரெக்டாக இருக்கும், 4 ஸ்டாக் தப்பாக போகும். ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிறவர் வந்து ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணிப்பார். அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணி எவ்வளோ தூரம் லாஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணி எது சேஃபோ அதில் மட்டும் போடுவார். அவருக்கும் லாஸ் ஆகலாம், யானைக்கும் அடி சேர்க்கலாம். அது மாதிரி 2000 to 2003 இப்போ இருக்கிற 2 பீரியடில் பஃபெட்டுக்கும் ரிட்டர்ன்ஸ் கம்மியாச்சு, உலகமே அவரை பார்த்து சிரிச்சுது. அதே மாதிரி சேத் கிளார்மன் ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவருக்கும் ரிட்டர்ன் கம்மியாக இருந்தது, உலகம் சிரிச்சுது. சம்டைம்ஸ் ஜான் கீன்ஸ் சொல்கிற மாதிரி மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ரேஷ்னல் லாங்கர் தென் வி கேன் ரிமைன் சால்வெண்ட். அதாவது மார்க்கெட் ரொம்ப நாளைக்கு பைத்தியக்காரத்தனமாக பிஹேவ் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம கஜானா காலியாகிற வரைக்கும் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணுவோம். நம்ம தான் தெரியணும் எப்போ மார்க்கெட் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுது, எப்போ தெரியாதுன்னு. ஸ்டாக்குன்னு நீங்கள் போட்டாலே டெஃபினட்டாக ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது, எலிமெண்ட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இருக்குது. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அதை கம்மி பண்ணுவார். 4வது பாயிண்ட்டு, என்ன தவறெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னு அவர் சொல்கிறார். முதல் தப்பு, நீங்கள் வந்து சூதாடும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறது. சூதாட்டம்னா சூதாட்டம் தெரிஞ்சு பண்ணணும். இப்போ என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயே எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. மார்க்கெட்டுங்கிறது நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம், வாரத்துக்கு வாரம் மாறாது. கம்பெனி ரிசல்ட்டே ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஒரு பொசிஷன் எடுத்துட்டோன்னா ஒரு குவார்ட்டர் இருந்தால் தான் எந்த ட்ரெண்டுங்கிறது தெரியும். இப்போ வந்து லிக்விடிட்டினால மார்க்கெட் 7500 10,600 வரைக்கும் வந்திருக்கு. போன வாரம் எஃப்ஐஐஸ் விற்றாங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினாங்க. உங்கள் பணத்தை வச்சு வெளிநாட்டுக்காரனுக்கு எக்ஸிட் கொடுத்தாங்க. வாரத்துக்கு வாரம் கோட்டு வருதுங்கிறதுனால நம்ம பொசிஷனை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது ஸ்பெக்குலேஷன். ஐடிசியை கரெக்டாக யாரெல்லாம் 150 ரூபா 160 ரூபாவில் வாங்கினீங்களோ நீங்கள் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட். தெளிவாக சொல்லலாம், இதுதான் டிஃப்ரென்ஸ். 2வது, விஷயம் தெரியாமல் படிக்கணும்னு எஃபர்ட் போடாமல் இஷ்டத்துக்கு யாராவது என்ன சொல்கிறாங்களோ டிவியில் உட்காந்துக்கிட்டு பொழுது போலன்னு டிவியில் சொல்கிற கமெண்ட்ரியை கேட்டு நீங்கள் மார்க்கெட்டில் காசு போடுறது ஸ்பெக்குலேஷன். உங்களுக்கு விஷயம் தெரியாமல் பெரிய பணத்தை அதில் போடாதீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா பேசாமல் வாழை சுருட்டிக்கிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டு சும்மா தேமேனி இருங்க. இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல தடவை என்ன கமெண்ட்ஸில் கிண்டல் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. நம்மளால் எவ்வளோ பணம் லூஸ் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியணும். ஆனால் தான் சொல்கிறேன், காஃபி செலவு டிஃபன் செலவு அளவுக்கு வாங்குங்க. ஏன்னா பஃபெட்டே 10 ஸ்டாக் பொறுக்கினார்னா 4 ஸ்டாக் போயிடும். அதனால் எவ்வளோ பணம் லூஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியுது. போகிற பணம் தான் நீங்கள் மார்க்கெட்டில் போட முடியும். தோற்று போனால் போச்சு, 0 ஆனாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற பணம் தான் நீங்கள் வந்து ஸ்பெக்குலேஷனில் போடணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நடுத்தெருவுக்கு வந்துடுவீங்க. இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். விஷயம் தெரியாதவங்க, மார்க்கெட்டில் ப்ரொஃபஷ்னலாக உட்காந்துட்டு ஃபுல் டைம் பண்ணாதவங்க, புரோக்கர்கிட்ட கடன் வாங்கி மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறவங்க, சூதாடுறாங்க, ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக பொண்டி ஆகிடுவாங்க. ஃபில் கேரியர்னு ஒருத்தர் இருந்தார். 1900 பிறப்பு, 1920 வால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார். 2000 செத்தார். கடைசி நாள் வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்தார். 80 அவர் சொன்னது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். 80 இயர்ஸில் யாருமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. இது மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் பண்ணி ராபின் ஹுட்டுங்கிற ஆப்பில் ஆக்சுவலாக அவர் 15,000 ப்ராஃபிட்டுங்கிறத பார்க்காமையே லாஸ் எவ்வளோங்கிறத பார்த்து ஒரு பையன் இப்போ ரீசெண்டாக சூசைட் பண்ணிக்கிட்டான். அதனால் தயவு செஞ்சு
பார்ட் டைமில் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறது சூசைடு வரைக்கும் கொண்டு போய் விஷயம் ஸ்பெக்குலேஷன் பண்ணாதீங்க. அதே மாதிரி புரோக்கர் சொன்னால் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு நீங்கள் உடனே வாங்கி ஹாட் ஸ்டாக்கை டிப்பில் வாங்கி விற்றீங்கன்னா டெஃபினட்டாக லாஸ் மேக்கிங் பண்ணாதீங்க, போண்டி ஆகிடுவீங்க. விஷயம் தெரியாமல் லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்டாக் வாங்கினா நீங்கள் ஸ்பெக்குலேட்டர் தான், ட்ரேடர் தான், கேம்லர் தான். 6வது பாயிண்ட்டு, ஸ்பெக்குலேட் பண்ணாதீங்க. ஆனால் கை சொறியிடுது நான் பண்ண போகிறேன்னா எவ்வளோ காசு போனால் உங்களுக்கு வலிக்காதோ அதை தூக்கி மார்க்கெட்டில் போட்டு வயடி பாருங்க. ஒரேடியாக காசு அடித்து லக்கு அடிச்சதுன்னா நீங்கள் போட்ட முதல்ல ஒதுக்கிடுங்க. இது ஸ்பெக்குலேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஐடிசி ஷேரை வாங்குற மாதிரி போட்டுட்டு 100, 10, 20 வருஷத்துக்கு காத்துட்ருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்பெக்குலேஷனையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமில் தான் போய் முடியும். இது நான் ஸ்டாய்சிசமில் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டாய்சிசமில் நிறைய சொல்லியிருப்பேன். யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல், யூ ஷுட் ஒன்லி வரி அபவுட் ஃபேக்டர்ஸ் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் நாட் வரி அபவுட் திங்ஸ் யூ கேனாட் கண்ட்ரோல். அதாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியறத பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும். வெளியில் என்ன நடக்கிறதுங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, எப்படி வேணால் பிஹேவ் பண்ணும். மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்கள் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் பீயிங் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ரீச் ஆகிட்டீங்க. நம்ம கடைசி பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னு. ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், கவர்மெண்ட் அதோட பணத்தை நோட்டை பிரிண்ட் அடித்து கொடுக்கறதுனால இன்ஃப்ளேஷன் ஒன்று வரும். இந்தியாவில் அது பிட்வீன் 5 to 7% ஆவரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறச்ச எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ ஒரு வருஷத்துக்கு அதில் இன்ஃப்ளேஷனை லெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. இது பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ட் 2 பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஸோ தட் எப்போ நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்கெல்லாம் என் புக்கை கிண்டலில் வாங்கணுமோ கீழே இருக்கிற லிங்க்கை அமுக்குங்க. சப்போஸ் யூ வாண்ட் டு பை என்னோட பிரிண்ட் காப்பி தான் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. கடைசியாக moneypech@gmail.com மெயில் அனுப்பிச்சிங்கன்னா என்னை டைரெக்டாக மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.